ஹலோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருமே உங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷனில் இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்கிறது, நீங்கள் அடுத்த ஸ்டேஜஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேசலாம்னு நினைக்கிறேன். கொஷின் நான் பார்த்தேன், எல்லா கொஷின்ஸையும் நான் பார்த்துட்ருக்கேன். இது ரிலேட்டிவ்லாக ஈஸியாக தான் இருக்குது. கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் இந்த கொஷின் பேப்பர் ஈஸி தான். எவ்வளோ மார்க் வரும், எக்ஸாக்டாக என்ன கட் ஆஃப் வருங்கிறத இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது நம்மளுக்கு தேவையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக லாஸ்ட் இயரோட இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, லாஸ்ட் இயரில் நிறைய அந்த 1 only 2 only போத் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் அது கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதுல தான் நிறைய அந்த கொஷின்ஸ் இருக்குது. எதாக இருந்தாலும் கூட எடுத்துக்கிடுங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கொஷின் பேப்பர். ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் யூ யார் நல்லா படிச்சிருக்கிறீங்களோ அவங்க இந்த கொஷின் பேப்பர் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது ஒன்று. செகண்ட், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் முடிச்சதுக்கப்புறம், இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி போய் உடனே இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்டோடைய கீ எடுத்து எதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டு எதெல்லாம் ராங்னு பார்ப்பாங்க. அதை நான் குறை சொல்லலை. நீங்கள் 1 or 2 கீஸ் 2-3 இன்ஸ்டியூட் எடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதோட உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதோட நிப்பாட்டுங்க. எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் யூபிஎஸ்சி என்ன கட் ஆஃப் வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், அதை ப்ரிடிக்ட் பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு ரிலேட்டிவ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகருங்க. நல்லா பண்ணலனா கூட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த யூபிஎஸ்சிங்கிறது நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணி தான் இறங்கி வந்திருக்கோம். என்ன டிசைட் பண்ணி இறங்கி வந்திருக்கோம், கண்டிப்பாக நம்ம சர்வீஸ் வாங்காமல் நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கமிட்மெண்ட்டோட தான் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, இந்த கட் ஆஃப் எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் பார்ப்பீங்க, உள்ளே பார்ப்பீங்க, உள்ளே என்னென்ன கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க, எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நான் கீஸை பார்க்க சொல்கிறேனே தவிர இதனால பெரிய வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஒரு கொஷின் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் தப்பு பண்ணிட்டேன், இந்த கொஷினை நான் எப்படி பெட்டர் பண்ணியிருக்கலாம், இது எக்ஸாமினேஷனில் ஏன் இந்த கொஷினை நான் இப்படி அனலைஸ் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணலங்கிறத இது நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கு பாதி நாள் வரைக்கும், அதாவது 24 hours, இன்றைக்கி நாளைக்கு அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கீ எல்லாம் டிஃப்ரெண்ட் கீஸை செக் பண்ணுங்கள். நம்மளும் கீயை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அதுன்னு ஃபைனல் பண்ணி தூக்கி நாளைக்கு கூட எடுத்து வச்சிடணும். திரும்ப இந்த அடுத்த ஒரு 10 நாளைக்கு இந்த கொஷின் பேப்பர் எடுத்து தடவி பார்த்துட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் த டைம். இது முடிச்சிருங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன உங்களுக்கு மார்க் வருதோ அதெல்லாம் தேவையில்லை. அடுத்தது நாளைக்கு மத்தியானத்திலிருந்து நீங்கள் உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா அதில் 2-3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒரு சீனியர் மென்டாருங்கிற விஷயத்தில் நான் அந்த சில 2-3 விஷயத்தை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மெட்டீரியல்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறீங்க, மெட்டீரியல்ஸை நம்ம எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, டோட்டலாக எத்தனை நாள் நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு இருக்குது, 95 days to 96 days தான் நம்மளுக்கு இன்னும் மெயின்ஸ்க்கு இருக்குது. இந்த 95-96 நாளில் நம்ம ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம், 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் படிக்க போகிறோம் உண்மையான ஒர்க்கு. ஸோ அப்போ நம்ம 95 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே நீங்கள் படித்தா கூட 950 மணி நேரம், அதாவது ஒரு 1000 hours தான் நம்மகிட்ட கையில் இருக்குது. இந்த 1000 hours நம்ம 2 விஷயத்தை பண்ணணும். ஒன்று, ரீடு பண்ணணும். நம்பர் 2, ரிவைஸ் பண்ணணும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட் பண்ணணும். ஸோ ரீடிங், ரைட்டிங், ரிவைசிங் இது 3க்குமே சேர்ந்து தான் நம்மளுக்கு 1000 மணி நேரம் இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் எதுக்கு என்னென்ன டைம் அலாட் பண்ண போகிறீங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒரு நாள், அதாவது 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளில், இந்த ஒரு நாளில் அரௌண்ட் 40 to 50% ஆஃப் த டைம், 40% ஆஃப் த டைம், நாட் மோர், மேபி நீங்கள் ஆப்ஷன் ஏற்கனவே படிச்சிட்டிங்கன்னா 40% ஆஃப் த டைம், ஆப்ஷனை புதுசாக இப்போ தான் கையில் எடுக்கிறீங்கன்னா 50% ஆஃப் த டைம் நீங்கள் ஆப்ஷனுக்கு அலோகேட் பண்ணலாம் ஒரு நாளில். அது ரெகுலராக அலோகேட் பண்ணணுமா இல்லை எல்லா ஒரு 10 நாள் ஆப்ஷன் மட்டும் படிக்கிறேன்னா அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தது. யாருனாச்சும் அந்த சந்தேகம் இருந்தால் என்ன நேரடி பாருங்கள், அதுக்கு நான் என்னென்ன ஒரு பிளான் போட்டு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நார்மலாக டெய்லி ஆப்ஷனை நீங்கள் படிங்க. ஒரு 4 hours to 5 hours நீங்கள் ஆப்ஷன் அலாட் பண்ணுங்கள். அடுத்து இருக்கிற ஒரு 5 hours நீங்கள் ஜிஎஸ்க்கு அலாட் பண்ணுங்கள். இந்த ஜிஎஸ்சில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, எஸ்ஏவை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. எஸ்ஏவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எஸ்ஏக்கும் கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸ் எடுங்க. அடுத்தது, வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி நீங்கள் ஒரு 2 to 3 hours ஒரு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் எழுதனா கூட ஒரு 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ ஒரு ஃபுல் டெஸ்ட்டோ இல்லை ஒரு ஆஃப் டெஸ்ட்டோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி நாளையிலேருந்து முடிச்சு அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். அந்த டெஸ்ட் கொஷின்ஸு அதுக்கும் நம்ம இட்ஸ் ஓப்பன் ஃபார் யூ. இந்தியாவில் 11 இன்ஸ்டியூட்டு 1000 கொஷின்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. நீங்களாக ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்டாண்டர்டாக சூஸ் பண்ணி அந்த கொஷின்ஸை ப்ராப்பராக எழுதுங்க. எழுதுனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மென்டாரை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மென்டாரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மென்டார்கிட்ட அந்த கொஷினை கொடுத்து அதை எப்படி பெட்டர் பண்ண முடியும், எவ்வளோ நம்ம அதில் இம்ப்ரூவ் பண்ணலாம், வாட் ஆர் த மீன்ஸ் டு improve the content, how presentation can be improved, what are the innovations can be doneங்கிறது இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் அந்த மென்டாரை பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதிட்டீங்க, ரெண்டாவது டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஆஃப்டர் எவ்ரி 2 tests there should be some evaluation and there is an upgradation it has to be done. இது ரெண்டாவது முக்கியம். மூணாவது என்ன அப்படின்னா, நிறைய
ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துல தேடி சுற்றிட்டு இருக்காதீங்க. இருக்கிற 95 நாளில் ஆட்களை தேடி, நபர்களை தேடியோ இல்லை மென்டார்ஸை சும்மா தேடியோ ஒரு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்குமே நல்லா தெரியும் 95 டேஸ் தான் இருக்குது. மெட்டீரியல் நம்ம லிமிட் பண்ணியாச்சு. இந்த மெட்டீரியல் எதை பேஸ் பண்ணி லிமிட் பண்ணியிருக்கோம்? நமக்கு அவைலபிள் டைமை பேஸ் பண்ணி லிமிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் தான் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து அடுத்த கேள்வி என்னென்னா, சார் நான் நோட்ஸ் எடுத்துகிட்டே படிக்கிறதா இல்லை படிக்கிறது மட்டும் அப்படியே படிச்சுக்கிட்டுமா அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்க மாட்டீங்க, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எக்ஸப்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் who written the preliminary for the first time. சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் preliminary ஃபஸ்ட் டைம் எழுதியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் எழுதிருப்பீங்க. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் யூ ஏற்கனவே மெயின்ஸ் ஒரு ரீடிங்னாச்சும் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஏற்கனவே படித்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சிலபஸ் எப்பவுமே கையில் தூக்கி வச்சுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சுக்கணும். இது ரெண்டு தான் உங்களுடைய வழிகாட்டிகள். எது? சிலபஸ் உங்களுக்கு வழிகாட்டி, ப்ரீவியஸ் இயர் கொஷின் வழிகாட்டி. அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிலபஸ் எடுத்துக்கிட்டு ஓகே இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னா அந்த ஏரியாஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரொம்ப வந்து ரோபோட்டிக்காக இப்போ பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. நம்மளுக்கு 95 நாள் தான் இருக்குது. நம்ம ஒரு வருஷம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணல. அப்போ எதில் கொஷின்ஸ் நிறைய வந்திருக்குதுங்கிறத ஃபஸ்ட் அந்த ஏரியா முடிங்க. நீங்கள் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஏரியாவை வந்து கொஷின் வரலையோ அதை பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ராபபிள் ஏரியாஸு அதை எடுத்து வச்சுக்கோங்க, அதை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக முடிங்க. இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் அதை பண்ணி ஆகணும். ஓகே, ரேண்டமாக உட்காந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1லேருந்து நான் சிலபஸ் எடுத்து நான் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. சரி சார், இப்போ நான் வந்து அந்த முக்கியமான ஏரியாவில் நான் நோட்ஸ் எடுக்கட்டுமா வேண்டாமான்னா ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்கன்னா நல்லது. இல்லைன்னா நீங்கள் படிக்கும்போதே சும்மா ஸ்கிரிபிள் பண்ணுங்கள். ஒரு நோட் எடுத்து டேட்டை போட்டு என்னென்ன படிக்கும்போது சில பேர் அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணி படிப்பீங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக நோட்ஸ் எடுக்காமல் ஸ்கிரிபிள் பண்ணி படிங்க. ஸ்கிரிபிளிங், வி கால் திஸ் ஸ்கிரிபிளிங். ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் இந்தியாவில் 1920 பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, நான் கொப்பரேஷன் மூவ்மெண்ட்னா கீ பாயிண்ட்ஸ் மொத்தம் நீங்கள் படிக்கும்போது ஓகே அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை படித்து முடிச்சுட்டு ரெக்கலெக்ட் பண்ணுவாங்க, அப்போ அதை எழுதி பார்ப்பாங்க. அதுவும் நோட்ஸாகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நோட்ஸ் தான். இல்லை படிக்கும்போதே சும்மா கீ பாயிண்ட்ஸ், ஆனால் ஆர்கனைஸ்டாக கோடு போட்டு இருந்தாலும் எழுதுறதுக்கு நம்ம நேரம் கிடையாது. அதனால் நோட்ஸ் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும், ரஃபாக இருந்தாலே போதுமானது. இப்போதைக்கு நம்ம அந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்து பரீட்சை டயத்தில் ரெக்கலெக்ட் பண்ணுறதுக்கோ கடைசியில் முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் போதுமானது. எல்லா டாப்பிக்கும் நம்ம நோட்ஸ் எடுக்க முடியாது. மோஸ்ட்லி இந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிற டாப்பிக்கெல்லாம் திருப்பி கையில் உட்காந்து எழுதிட்டு இருக்காதிங்க. நிறைய மார்க்கெட்டில் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து உங்களோட மெயின்ஸ் ஆன்சரை எப்படி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை உள்ளே புஷ் பண்ணுறதுங்கிறது பாருங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மெயின்ஸ் ஆன்சர் எழுத தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் வந்து வேல்யூ அடிஷன் எப்படி கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு தான் ஒரு அடிஷனல் ஒரு 20 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் வருது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த யூபிஎஸ்சியில் வேல்யூ அடிஷன் யாருனாச்சும் ஆட் பண்ணும். சேம் கண்டென்ட் தான், எக்ஸாம்பிள்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை எப்படி கோட் பண்ணுறாங்க, ப்ளஸ் டயக்ராம்ஸ் எப்படி அசிமுலேட் பண்ணுறாங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டயக்ராம் நிறைய போட்டு நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. எந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கு டயக்ராம்ஸ் இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவன் எத்திக்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க எத்திக்ஸில் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, 135 மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்க்கு நிறைய டயக்ராம்ஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் பரீட்சையில் திடீர்னு யோசிச்சா வராது. இப்போவே நீங்கள் உட்காந்து அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அது ரஃப் ஒர்க் பண்ணும்போது நோட்டில் எப்போவுமே ஒரு ப்ராப்பர் நோட் வச்சுக்கணும். படிக்கும்போது என்ன ரஃப் ஒர்க் அப்படியே எழுதிட்டே இருக்கணும். ஓகே, ஒரு நாள் முடிச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் எழுதுகிற பாயிண்ட்டு கீ பாயிண்ட்ஸ் எழுத போகிறீங்க. அதுவும் நம்ம ஆர்கனைஸ்டாக போய் எழுத போகிறதில்ல, ரொம்ப போட்டு அண்டர்லைன் பண்ணி எழுத போகிறதில்ல, சும்மா ஸ்கிரிபிள் தான் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் போதுமானது, வேறு யாருக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்காக நீங்கள் நோட்ஸ் எடுக்கல. ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்தால் நோட்ஸ் எடுங்க. இல்லைனா ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக நோட்ஸ் எடுப்போம்னா இப்போ நம்மளுக்கு அதுக்கு நேரம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த 95 டேஸ் உங்கள் மெயின்ஸ்க்காக ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிலிமினரியில் மார்க் கம்மியாக வருது, அதிகமாக வருது, இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே யாரெல்லாம் சீரியஸாக இந்த யூபிஎஸ்சி எடுக்கிறீங்களோ அவங்க அந்த 95 டேஸ் 96 டேஸை இந்த யூபிஎஸ்சிக்காக மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சார் எனக்கு மார்க் கம்மியாகிற மாதிரி இது, நான் டைரெக்டாக திரும்ப ப்ரிலிமினரி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதெல்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ அடுத்த 95 டேஸ் 96 டேஸ் ஒன்லி யூஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ். நீங்கள் போய் மெயின்ஸ் அப்பியர் ஆகுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு மெயின்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பேப்பர் கரெக்ஷன் ப்ராப்பரான மென்டார்கிட்ட வாங்கிக்கோங்க. சிலபஸை முக்கியமான சிலபஸை பாயிண்ட்டை கவர் பண்ணுங்கள். இன்னோவேஷன்ஸ் பேப்பரில் இன்டகிரேட் பண்ணுங்கள். எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 95 டேஸ் இருக்கிறனால வெக்கேஷன் எதுவுமே தேவையில்லை. மேபி ரொம்ப நீங்கள் டயர்டாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரினால ரொம்ப வந்து நீங்கள் வந்து சோம்பலாக இருந்தீங்கன்னா இல்லை சோர்வடைந்து இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் 2 நாளைக்கு மேலே நீங்கள் பிரேக் எடுக்கிறது நாட் அட்வைசபிள். ஏன்னா அந்த காலத்துலனா 4 மாதம் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், 120 டேஸ் இருக்கும். ஒரு 10 டேஸ் நம்ம வேஸ்ட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ இமீடியட்லி கெட் பேக் டு நார்மல். ஓகே, ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் பண்ணுங்கள். காம்படிஷன் ரொம்ப ஹார்டாக இருக்குது, காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் வேஸ்ட் மச் ஆஃப் த டைம், பி ஃபோக்கஸ்ட், ஹை ஃபோக்கஸ்ட் நம்மளுக்கு தேவை. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக நீங்கள் எப்படி உங்கள் மெயின்ஸை நீங்கள் வந்து பெட்டர் பண்ணுறீங்கிறத ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. அடுத்த 1000 hours நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 hours யூ டிசைட்
தட் ப்ரிப்பரேஷன் யூ வில் டேக் டு த நெக்ஸ்ட் லெவல். அடுத்த 1000 மணி நேரத்தில் உங்களுடைய இப்போ இருக்கிற லெவலோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு எதனாச்சும் வந்து உங்களுக்கு எதனாச்சும் ஒரு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதோ, இல்லை உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர குழப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை வந்து பாருங்கள். நம்ம இதுக்கு செப்பரேட் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். வில் ஹெல்ப் யூ, வில் கைட் யூ. நம்ம இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் நம்ம பண்ணுறோம். மெயின்ஸ் வந்து சார் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குது சார், இது சார் ஐடென்டிஃபைட் ப்ராப்ளம்ஸ் இதை நான் ரெக்டிஃபை பண்ணணும்னா ஓகே வில் டூ. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மென்டார்ஷிப்லேயே உங்களுடைய ஒரு 1000 மணி நேரத்தில் வந்து ஒரு 150 மணி நேரம் 200 மணி நேரம் மென்டார்ஷிப்பே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மென்டார்கிட்ட போனீங்கன்னா என்ன உங்களுக்கு தேவை அதை மட்டும் ப்ரிசைஸாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வந்து பேசினா நல்லா தான் இருக்குது, உட்காந்து பேசினா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க, நல்லா தான் இருக்குது, எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ப்ரிசைஸாக யூ கம் வித் ப்ராப்பர் குவரி. சார் இதுதான் எனக்கு பிரச்சனை, இது எப்படி சால்வ் பண்ணுறது, டக்குன்னு அதை முடிச்சிட்டோமா அடுத்தது கோ டு த நெக்ஸ்ட் லெவல். புரிஞ்சுல? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ கீ இப்போ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் லுக் இன் டு த கீ, தென் பிகன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசினேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.